பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீ எவ்வளோ ஒரு இலை வருது பாருங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அப்படியே சொல்லுகின்ற திருவள்ளுவர் எந்த பிறவி பெருங்கடல்? நீந்துவர் நீந்தார். அப்போ இறைவனடி சேராதார் என்று சொன்னால் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு தானே நீங்கள் பண்ணணும். இப்போ இயற்கை சட்டம்னா என்ன? இயற்கை சட்டம்னா என்ன? நம்மளுடைய சட்டம் முதல்ல நோய் தானே. அந்த நோய் தீங்கினா தானே இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ள முடியும். நோயை தீர்க்க முடியாத பொழுது இயற்கை சட்டத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஆக பிறவி பெருங்கடல் என்கின்ற அந்த நோயை நீங்கள் தீர்க்கின்ற பொழுது, அதை நீந்துகின்ற பொழுது நீங்கள் உண்மையான அந்த துன்பக்கடலிருந்து நீங்கள் மேல முடியும். ஆக அந்த பிறவி பெருங்கடல் என்று சொல்லக்கூடிய அந்த பிறவி நோயை நீங்கள் கடந்தால், அதை கட்டுப்படுத்தினால் அல்லது அமைதிப்படுத்தினால் நீங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய ஆற்றலை பெற்றுக்கொள்ள முடியும். அதை நீந்த முடியாதவர்கள் நீந்தார் இயற்கையோடு சேர முடியாது. இறை என்ற ஒரு ஆற்றல் இன் என்பது விகுதி. இப்போ திருவள்ளுவர் இன்ற விகுதியை சேர்த்து ஒரு இறைவன் என்று ஒரு உரிமையோடு அதை பயன்படுத்துகிறார். ஆக இப்படி தான் வள்ளுவர். பகவன் என்று சொன்னால் பகவு என்று பொருள். பகவு என்றால் பகுதி என்று பொருள். ஆகியாகிய பகுதி. அந்த ஆகியாகிய பகுதி அதுக்கு இன்னென்று சேர்த்து பகவன் என்று பெயர் வைத்தார். இப்படியெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம் ஆற்றலை புரிந்து கொள்ள முடியும். அதேமேல் இறைவன் என்றும் பகவன் என்றெல்லாம் வள்ளுவர் பதிவு செய்கிறார். நாம் வள்ளுவருடன் நின்று நாம் இயற்கை சக்தி புரிந்து விண்வெளியிலிருந்து வருகிற சக்தியை எடுத்து நோயற்ற வாழ்வு வாழ்ந்து நாம் நிறைவு வாழ்வு வாழ வேண்டும் என்று நாம் இந்த கன்னியாகுமரி கடலிலிருந்து உறுதிமொழி ஏற்போம். ஆக நாம் 100 ஆண்டு 120 ஆண்டு 1000 ஆண்டு வாழ்வதெல்லாம் நம் மரபணுவில் பதிவு வைக்கப்பட்டிருக்க செய்திதான். ஆனால் நம்ம வழிந்து திணிந்து இயற்கையை புரிந்து கொள்ளாமல் வெள்ளைக்காரனுடைய கல்வியின் மூலமாகவும் நம் உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்வதன் காரணமாகவே நாம் தற்கொலை செய்து கொள்கின்றோம். அதிலிருந்து விடுபட்டு நல்லதை நாட வேண்டும். நல்லது நாடினால் நன்மை நடக்கும். நன்மை போல் தீமை, தீமை போல் நன்மை. உணவு நன்மை போல் இருந்து தீமை செய்கிறது. தூய்மை செய்தால் தீமை போல் அது நன்மை செய்கிறது. நீங்கள் எந்த வழி என்று புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. எந்த வழி என்று புரிந்து நீங்கள் நன்மை செய்ய வேண்டும்.